கடந்த 17/6/2025 அன்று மாலை 5:50 மணி அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய சமூக வலைதள பக்கங்களான சுட்டுரை என்று சொல்லக்கூடிய ட்விட்டர் பக்கத்திலேயும் முகநூல் என்று சொல்லக்கூடிய பேஸ்புக் பக்கத்திலேயும் தமிழக சட்டமன்ற பேரவையினுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவரும் தமிழக அரசின் மேலாள் முதலமைச்சருமான எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை கேலி சித்திரங்களாக வரைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நற்பெயருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூவர்ண கொடியை அவமதிக்கிற விதமாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலையை அவமதிக்கிற விதமாகவும் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற விதமாகவும் பல்வேறான கேலி சித்திரங்களை வரைந்து அதை சமூக வலைதளங்களிலே பதிவேற்றம் செய்திருந்தார்கள். அப்படி பதிவேற்றம் செய்திருக்கிற அந்த பதிவுகளை பல ஆயிரக்கணக்கானோர் பார்த்து அதை மறுபதிவும் மீள்பதிவும் செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இரு பிரிவினருக்கிடையே குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு மத்தியிலே ஒரு துவேஷத்தை தூண்டுகிற விதமாகவும் இரு பிரிவினரிடையே ஒரு கலவரத்தை தூண்டுகிற விதமாகவும் இந்த செய்தி செயல் அமைந்திருக்கிறது என்ற காரணத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாநில செயலாளரும் தமிழக அரசின் தொழில்துறை அமைச்சருமான டிஆர்பி ராஜா அவர்களின் மீதும் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்த இதர நிர்வாகிகளின் மீதும் உடனடியாக புதிதாக நிர்மாணம் செய்திருக்கிற பாரத நியாய சங்கீதா சட்டத்தின் அடிப்படையிலேயும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சட்டத்தின் அடிப்படையிலேயும் சற்றேறக்குரிய 11 சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்வதற்குண்டான முகாந்திரம் இருக்கிறது என்பதை கருதி கழகத்திற்கு ஒரு அவப்பெயர் என்று சொன்னால் கழக வழக்கறிஞர் பிரிவு களமாடும் என்பதற்கிணங்க சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளர்களோடும் கழக வழக்கறிஞர்களோடும் இன்றைக்கு காவல்துறை தலைமை இயக்குநரை நேரில் சந்தித்து புகார் மனுவை கொடுத்திருக்கிறோம். புகார் மனுவை காவல்துறை தலைமை இயக்குநரகம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். உடனடியாக இந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், டிஆர்பி ராஜா அவர்கள் அமைச்சராக பதவியேற்கிற போது அந்த பதவி பிரமாணத்தின் மீது அரசியலமைப்பின்படி நடந்து கொள்வேன் என்றும் எந்தவிதமான சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவதற்கு காரணமாக நான் இருக்க மாட்டேன் என்ற அடிப்படையிலேயும் அவர் பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறார். அதை மீறிய செயலாக நாங்கள் இதை பார்க்கிறோம். இப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இவர் மந்திரி பதவியில் நீடிப்பதற்கு தகுதியானவரா என்பதை கேட்டு மேதகு ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் மனுவை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். வழக்கறிஞர் பிரிவு இந்த நிகழ்வை எளிதாக விட்டுவிடாது. நீதிமன்றத்தையும் நாடி நிச்சயமாக இவர் மீது வழக்கு பதிவு செய்து மேல்மட்ட நடவடிக்கை எடுக்கிற வரையிலே ஓயாது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை தலைமை இயக்குநருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு புகார் மனுவை பெறக்கூடிய காவல்துறை தலைவர் திருமதி சாமுண்டீஸ்வரி அவர்களிடத்தில் புகார் மனுவை கொடுத்திருக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற புகாரினுடைய சாராம்சம் காவல்துறை தலைமை இயக்குநருக்கு தெரியப்படுத்தப்பட்ட பிறகு இதன் மீது உரிய நடவடிக்கை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நடவடிக்கை இல்லாத போது நிச்சயமாக ரிட் மனுக்களிலே கோவாரண்டோ என்று சொல்லக்கூடிய இந்த பதவியிலே இவர் இருப்பதற்கு தகுதியானவரா என்பதை கேட்கிற விதமாகவும் நீதிமன்றத்தையும் நாட முடிவு செய்திருக்கிறோம். மேதகு ஆளுநரை சந்தித்தும் புகார் மனு கொடுப்பதற்கு இதில் முகாந்திரம் இருக்கிறது. நிச்சயமாக அதையும் செய்வோம். நாங்கள் கொடுத்திருக்கிற இந்த புகாரின் மீது நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்ட ஒரே நிகழ்வு நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை.